குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்மா, தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. என் அன்பு ஸ்பிரிச்சுவல் டாக் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். 2026 பராபவ தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். ஆயுள், ஆரோக்கியம், ஐஸ்வர்யம், மன நிம்மதி, சந்தோஷம் எல்லாம் உங்கள் குடும்பத்தில் சந்தோஷமாக வாழணும் அப்படிங்கிறது என்னுடைய சின்ன கோரிக்கை. 12 ராசிகளுக்கு எப்படி இருக்கும் இந்த தமிழ் வருஷம் அப்படின்னு பார்க்கலாம். கன்னி ராசி நேயர்களுக்கு 2026 பராபவ வருஷம் எப்படி இருக்கும்? உங்களுக்கே தெரியுமே, நல்லா இருக்கீங்களான்னு கேட்டாலே பிரச்சனை தானே வருது, அதுவும் வீட்டில். ஏன்னா 7ஆம் இடம் என்பது பார்ட்னர்ஷிப், லைஃப் பார்ட்னர், பிஸ்னஸ் பார்ட்னர். லைஃப் பார்ட்னர்னா ஒய்ஃபு. என்னம்மா நல்லா இருக்கேன்னு கேட்டால் பணமே கொடுக்காம சும்மா நல்லா இருக்கியான்னா என்னையா அர்த்தம்? உடம்பு வேற பாதிக்கும். கணவனாக இருந்தால் மனைவிக்கு, மனைவியாக இருந்தால் கணவனுக்கு மருத்துவ செலவு இருக்கும். நேரத்துக்கு சாப்பிடணும், நேரத்துக்கு தூங்கணும். வயிறு, நரம்பு, கேஸ்ட்ரிக் ட்ரபுள், அல்சர் சம்மந்தமான பிரச்சனைகள் இருக்கும். சார், ஏதாவது கடன் வாங்கி பிஸ்னஸை எக்ஸ்பேன்ஷன் பண்ணட்டுமா அப்படின்னா வேண்டாம். இருக்கிறத உருட்டிட்டு போங்க. அது எப்படி தான் உங்களுக்கு தேவை என்னவோ அதை கொடுக்குறான்னு தெரியாது. படிக்கிற பிள்ளைங்களுக்கு விடியற் காலையில் எழுந்து படிக்கிறது நல்லது. எவ்வளோக்கு எவ்வளோ தூங்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஆரோக்கியம், மெமரி பவர் இதெல்லாம் கூடும். நைட்டில் படிக்கிறத விட காலையில் படிக்கிறது பசுமரத்தில் ஆணி அடித்தா மாதிரி போய் கப்புன்னு ஒட்டிக்கும். வேலைக்கு போட்டுமா சார்? போயிட்டு வாங்க. முதலே இல்லாத தொழில், உழைப்பு. போயிட்டு வாங்க. எனக்கு அங்கே போய் பிஆர் கிடைக்குமா சார்? கிடைக்கும். ஆனால் அந்த ஏஜெண்ட்டை நம்பினேன், இந்த ஏஜெண்ட்டை நம்பினேன்னு சொல்லிட்டு பணத்தை கொடுத்துட்டு நிற்காதீங்க. மிக மிக கவனமாக இருக்கணும். பயணத்தில் கவனம் இருக்கணும். சனி செவ்வாயில் 7ஆம் வீட்டில் இருக்காங்கல்ல. நான் ட்ரெயினில் போனேன், பஸ்ஸில் போனேன், காரில் போனேன், இப்படின்னு போங்க. தனியாக வண்டி ஓட்டிகிட்டு போவாது. இந்த கடன் வாங்கிறதுக்காக ஒரு பார்ட்னர்ஷிப்பை சேர்க்குறேங்கிறது இப்போதைக்கு வேண்டாம். நேரத்துக்கு சாப்பிடுங்க, நேரத்துக்கு தூங்குங்க. உங்கள் கௌரவம் பாதிக்கிற அளவுக்குலாம் வருமானம் கெட்டு போகாது. நிச்சயமாக உங்களுக்கு கௌரவம் பாதிக்காத அளவுக்கு, பிள்ளைங்களுக்கு பணம் கட்டக்கூடிய அளவுக்கு, அவங்க படிப்புக்கு, வெளிநாட்டுக்கு போகிறதுக்கு, அதுக்கெல்லாம் சுப கடன் ஏற்படும். அந்த கடன் உங்களுக்கு கிடைக்குமானா கிடைக்கும். ஆலங்குடி அப்படிங்கிற குரு கோவிலுக்கு ஒரு முறை போயிட்டு வாங்க. சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணி பசும் சாணத்தில் தீபம் போட்டு, அதே மாதிரி மஞ்சள் வஸ்திர தானம். அங்கே ஒரு அரை அடி, 1 அடியில் கர்ச்சீஃப் மாதிரிலாம் விற்பாங்க. அதெல்லாம் ஒன்று கொடுத்தா ஒழுங்காக கொடுங்க, இல்லைன்னா கொடுக்கவே கொடுக்காதீங்க. ஒரு நல்ல வேஷ்டி துண்டு, ஒரு நல்ல புடவை, ஜாக்கெட்டு, இது எல்லாம் தானம் பண்ணுங்க. எவ்வளோக்கு எவ்வளோ அந்த மஞ்சள் நிறத்தில் தானம் பண்ணுறீங்களோ நல்லாயிருக்கும். மஞ்சள் நிறத்தினுடைய லெமன் கலர் அதை கர்ச்சீஃபாக வச்சுங்க. அப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டமும் சரி, அதிக மன நிம்மதியும் சரி. சார், ஒன்று எல்லாம் ஞாபகம் வச்சுங்க சார், ஒரு மனுஷனுக்கு மன நிம்மதி இருந்தால் வாழ்க்கையில் ஜெயிக்கும். நிறைய நேரம் வேலை செய்வீங்க, வேறு என்ன, நிறைய நேரம் வேலை செய்வீங்க, நிறைய நேரம் பணம் வரும், கடன் தீரும், நிம்மதி வரும். வரவுக்கும் செலவுக்கும் சரியாக போகக்கூடிய நேரமாக இருந்தாலும், எனக்கு எவ்வளோ சார் மார்க்கு, எல்லாத்துக்கும் மார்க் போட்டிங்களே, எனக்கு எவ்வளோ மார்க் போடுவீங்க அப்படின்னா 70 மார்க் போடலாம். கண்டிப்பாக பாஸ் பண்ணி ஒரு 20 மார்க் ஜாஸ்தி எடுத்துடுவீங்க. நல்லா தான் இருக்கும். இருந்தாலும் அன்புக்கும் பாசத்துக்கும் ஏமாந்து போயிடாதீங்க. உங்கள் வேலை என்னவோ அதை பாருங்கள். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். 2026 பராபவ வருஷம் எப்படி இருக்கும் உலகத்துக்கு அப்படின்னு பார்க்கும்போது,
இந்த ஆண்டு சனி வந்து குருவோட வீட்டில் இருக்கார். புதனுடைய வீட்டில் வந்து குரு இருக்கார். சதய நட்சத்திரம் கும்பராசியில் வந்து காலையில் 8:35க்கு தமிழ் வருட பிறப்பு பிறக்குது. பிறக்கும் பொழுதே ராகு மகாதிசை இருக்குங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அதே நேரத்தில் அவர் பிறக்கும் அந்த நட்சத்திரம் ராசி கும்பராசியிலேயே ராகு உட்கார்ந்துக்கிட்டு இருக்கார். சிம்மத்தில் வந்து கேது இருக்கார். இந்த ஆண்டு எல்லாருமே குரு பலன் சொல்லும்போது குரு மிதுனத்தில் இருக்காருன்னு சொல்லுவாங்க. ஆனால் 1/6/2026 குரு உச்சமடைகிறார். 12 வருஷங்களுக்கு ஒரு முறை உச்சமடைகிறார். அவர் உச்சமடைந்து 9ஆம் பார்வையாக சனீஸ்வரரை பார்க்குறார். குரு தன்னுடைய வீட்டை தானே பார்க்குறார். இது ஒரு விசேஷமாக இருந்தாலும் 12 வருஷங்களுக்கு ஒரு முறை தான் இப்படி ஒரு அபூர்வம் அதிசயம் நடக்கும். குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா இந்த குரு தன்னுடைய வீட்டை பார்க்கும்போதும் சனீஸ்வரனுடைய கோபமும் தாபமும் குறைஞ்சு விடுது. இதை எல்லாத்தை விட இந்த பராபவ வருடம் குரு தான் அரசனாக வருகிறான். தளபதியாக வருவது செவ்வாய். இது உல்டாவா வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் வேற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா இந்த காலகட்டத்தில் இப்போ நமக்கு எலெக்ஷன் வரப்போகுது. இந்த பொதுப்படையான கிரகஸ்தனுடைய ஸ்திதி நான் எதுக்கு சொன்னேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். 2019 இருந்தே நான் நிறைய ப்ரிடிக்ஷன்லாம் சொல்லிக்கிட்டு வரேன். நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அந்த ரெஃபரன்ஸ் நிறைய பேர் என்னுடைய இதெல்லாம் சேமித்து வச்சுருக்கீங்க. உங்களது அன்புக்கு ரொம்ப நன்றி. 2019 டிசம்பர்லேயே நான் 2020க்கான ஆண்டு பலன் சொல்லும்போது இயற்கை அழிவுகள் வரும், அதே நேரத்தில் பயணத்தில் கவனமாக இருக்கணும், இன்ஃபெக்ஷன் வரும், வியாதிகள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அப்போ நமக்கு கொரோனா வந்தது. அதே நேரத்தில் 2031 வரைக்கும் சனீஸ்வரர் ரிஷபத்தை மாறும் வரை உங்களுக்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பிரச்சனை போனால் ஒரு பிரச்சனை, அதே நேரத்தில் உங்களுக்கு போர் பதட்டம், தீவிரவாதங்களால் பிரச்சனைகள், வேற்றுமொழி இனத்தவர்களால் பிரச்சனைகள், உள்நாட்டு கலவரங்கள், பயணத்தில் பிரச்சனை, நீரினாலும் நெருப்பினாலும் தீயினாலும் இயற்கை அழிவுகளாலும் நேச்சுரல் கலாமிட்டிஸ், வெள்ளம், இதெல்லாம் பிற்கூற்றிலே இருக்கும், முற்கூற்றிலே வறட்சி இருக்கும், அதிகமான வெயில் இருக்கும். இந்த காலகட்டத்தில் இப்படியெல்லாம் ஏன் சார் இருக்குது? எங்களுக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை எப்போ தான் வரும் அப்படின்னா, சனியும் செவ்வாயும் சேரும் காலம், சனி செவ்வாய் பார்க்கும் காலம். இதை எல்லாத்தை விட 2019 இருந்தே தனுசுல 4 கிரகங்கள், மகரத்தில் 4 கிரகங்கள், கும்பத்தில் 4 கிரகங்கள், மீனத்தில் 4 கிரகங்கள் சேர்க்கை. யாரெல்லாம் யாரோடெல்லாம் சேரக்கூடாதோ அவங்களோட சேர்றது தான் இப்படிப்பட்ட ஒரு பதட்ட நிலை. போர் பதட்டம், விலைவாசிகள் ஏற்றம், பொருளாதார வேர்ல்டு வார் வந்தே தீரும். பொருளாதாரத்தில் வேர்ல்டு வார். ரெண்டாவது, இப்போ நடக்கிற ஈரான் இஸ்ரேல் பிரச்சனை கூட நல்லா யோசித்து பாருங்க. பொருளாதாரத்தினுடைய பாதிப்பு, தங்கம் விலை ஏற்றம், வெள்ளி விலை ஏற்றம், அதே மாதிரி ஷேர் மார்க்கெட் வந்து டவுன். ஆனால் இந்த குண்டெல்லாம் போடுறாங்க இல்லையா, இந்த குண்டெல்லாம் போட்ட பிறகு அதனுடைய தாக்கம் உங்களுக்கு வேற மாதிரி இருக்கும். உடல் ஆரோக்கியத்தை பாதிக்கும். ஸ்கின் சம்பந்தமான பிரச்சனைகள், வயிறு, நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், போர் பதட்டம் ஒரு பக்கம் நமக்கு வைப்ரேஷனை கொடுத்ததுன்னா, போர் முடிஞ்ச பிறகு மருத்துவ செலவுகளுக்கான பிரச்சனைகள் கொடுக்கும். உலகமெங்கும் அந்த இன்ஃபெக்ஷன் இருக்கும். மொத்தத்தில் 2026 பராபவ வருஷம் கொஞ்சம் கவனமாக இருந்தால் மழை போல வர்ற பிரச்சனைகள் இந்தியாவுக்கு எதுவும் வராது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் எலெக்ஷன் வந்து ஏப்ரல் மாதம் 23ஆம் தேதி அமையிறதும், மே மாதம் 4ஆம் தேதி அக்னி நட்சத்திரம் ஆரம்பிக்கும் காலத்தில் முடிவுகள் வர்றதும் புதிய முகம்தான் முதலமைச்சராக வருவார். நீங்கள் நினைக்கிற சினிமா நடிகர் அல்ல. என்னுடைய கால்குலேஷனை பொறுத்த வரைக்கும் நான் எந்த கட்சியும் சேராதவன். நான் யாருக்கும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவங்கவுங்க உழைக்கிறாங்க, அவங்கவுங்க ஜெயிக்கிறாங்க. என்னுடைய கணிப்பில் சினிமாவினுடைய யுகம்
அரசியலில் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதே நேரத்தில் தெரிந்த புதுமுகம் உங்களுக்கு புதிய முகம் முதலமைச்சராக வருவார் அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு. மக்களாட்சி தான் அமையும். மக்கள் யாரெல்லாம் விரும்புகிறார்களோ இப்பெல்லாம் மௌன புரட்சி மௌனியாக இருக்காங்க. சார் நீங்கள் யாருக்கு சார் ஓட்டு போட போகிறீங்க அப்படின்னா ஒருத்தனும் சொல்ல மாட்டேங்கிறான். கருத்து கணிப்பு முன்னாடிலாம் எடுத்து ரொம்ப தெளிவாக சொல்லுவாங்க. ஆனால் இப்போ மக்கள் எல்லாம் அப்படியே இரும்பு மாதிரி கெட்டி கெட்டி போய்விட்டார்கள். இந்த தேர்தலுக்கு பழகி போயிட்டாங்க. ஏன்னா 1950 இருந்தே தேர்தல் வந்து 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 இதையெல்லாம் பார்த்துட்டாங்க. ஓப்பனாக பேசி என்ன சார் ஆக போகுது? நேராக போயிட்டு நமக்கு யாரை பிடிக்குதோ அவங்களுக்கு ஓட்டு போட்டு வந்துடலாம். வெளியே வந்து யார் கேட்டாலும் உங்களுக்கு தான் நான் ஓட்டு போட்டேங்க அப்படின்னு சொன்னால் அந்த கருத்து கணிப்பு சரி வருமா? அதே மாதிரி தான் ஜோதிடத்தில் யார் வருவாங்கங்கிறது தெளிவாக சொல்லலாம். ஆனால் எல்லா கட்சிக்காரர்களும் கூட்டணி அமைச்சுக்கிட்டு எவ்வளவு கஷ்டப்பட்டு 234 தொகுதியில் இந்த உச்சம் பெற்ற வெயிலில் வந்து அக்னி நட்சத்திரத்தில் தன்னுடைய வேர்வையெல்லாம் சிந்தி உழைத்து மக்கள் ஓட்டை வந்து கேட்குறாங்க. இதை நாம் 2 பேரும் உக்காந்துக்கிட்டு ஏசி ரூமில் உக்காந்துட்டு இவங்க தான் வருவாங்க அவங்க தான் வருவாங்கன்னா அது நல்லா இருக்குமா? ஆகவே பொறுத்திருங்கள், மக்களாட்சி மலரும். மே 4ஆம் தேதி வரை எது எப்படி இருந்தாலும் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும். வாழ்க வளமுடன். ஆல் த பெஸ்ட். 12 ராசிக்காரர்களுக்கு பலன்களும் பரிகாரங்களும் சொல்லியிருக்கேன். அந்தந்த ராசிக்கு உண்டான பலன்கள் 100க்கு எவ்வளோ மார்க் சார் எடுக்கலாம் அப்படிங்கிறதும் ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சார் ஜோதிடங்கிறது என்ன சார்? நல்ல ஞாபகம் வச்சுங்க. என்னதான் கிரகங்கள் நமக்கு பிரச்சனையாக இருந்தாலும் எந்த கட்டத்தில் நம்ம தப்பிக்கலாம்? 12 கட்டத்தில் எந்த கட்டம் எனக்கு லாபம் தரும், மன நிம்மதியை தரும், வெற்றி தரும் அப்படிங்கிறது தான் கணக்கு. ஆகவே தயவு செஞ்சு மன சஞ்சலம் வேண்டாம். எல்லோரும் எல்லாம் பெறணும். அதை தவிர வேற ஒன்றறியேன் பராபரமே அப்படிங்கிறது தான் இந்த நிகழ்ச்சியினுடைய முடிவு. ஆகவே 12 ராசிக்காரர்களும் இந்த பலன்களை கேட்டு பரிகாரங்களை செஞ்சு எது எப்படி இருந்தாலும் என் தாய் கன்றோ தினம் தினம் என் கவலை, எனக்கு என்ன சார் கடவுள் இருக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஜாதகத்துக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு ஜோதிடர்கிட்ட போய் கேட்கணும். இதெல்லாம் பொது பலன், ஒரு இன்ஸ்டன்ட் ஃபுட்டு. ஆகவே உங்கள் ஜாதகத்தை ரெஃபர் பண்ணிங்கன்னு சொல்லி வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வணக்கம். சர்வே ஜனா சுகினோ பவந்து.